சோ இந்த பேக் வந்துட்டு ஸ்கேல்ப் ரொம்ப வீக்கா இருக்கு, ஹேரே ரொம்ப ஸ்ட்ரென்த்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றது ஜெல் வந்து கொஞ்சம் தான் எனக்கு கிடைச்சது. சோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஒரு ஸ்டெப்பை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவிராம் டைரிஸ். சோ இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் கேர் தான் பார்க்க போறோம். சோ லாங் அண்ட் ஹெல்தி ஹேருக்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ நம்மளோட ஹேர் ஹெல்த்தியா இருக்கணும்னா நம்மளோட ஸ்கேல்ப் கண்டிப்பா ஹெல்த்தியா இருக்கணும். நம்ம ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் பண்ற மாதிரி அப்பப்ப நம்ம ஸ்கேல்ப்புக்கும் எக்ஸ்ஃபோலியேஷன் கண்டிப்பா தேவை. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்கேல்ப்புமே ரொம்ப ட்ரையா ஃபிளாக்கி ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எக்ஸ்ஃபோலியேஷன்னா டெட்டான ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றது, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஸ்கின்னா இருந்தாலும் சரி, ஸ்கேல்பா இருந்தாலும் சரி, நாளடைவுல டெட் ஸ்கின் செல்ஸ் ஃபார்ம் ஆகுறது ரொம்ப நார்மல். சோ அந்த எக்ஸ்ஃபோலியேஷன் கண்டிப்பா வந்து ரெண்டுத்துக்குமே தேவை. இப்ப நம்ம அதுக்கு ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணிடலாம். அந்த ஹேர் பேக்கு நான் ஃபர்ஸ்டா எடுத்திருக்க பொருள் பாத்தீங்கன்னா பிளாக்ஸீட் தான், அதாவது ஆலிவ் விதை. இது காமனா எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இதுல இருக்க விட்டமின் இ அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னால நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து அது மூலமா முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு தூண்டுதலா இருக்கும். அடுத்ததா நம்ம எடுத்துக்க போற பொருள் பாத்தீங்கன்னா ரைஸ் தான். ரொம்ப ட்ரெடிஷனலான ஒரு பியூட்டி சீக்ரெட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். சோ இந்த ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். சோ நம்மளோட ஒரு ஹேர் ஸ்டாண்டையுமே நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து நம்மளுக்கு ஹெல்த்தியான ஹேர் ப்ரமோட் பண்ணி கொடுக்கறதுல ரைஸ் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் தான் பேக்ல முக்கியமான இன்கிரீடியன்ட் எடுக்க போறோம். அதுதான் முருங்கைக்கீரை. என்னடா இது முருங்கைக்கீரை எல்லாம் தலையில போடுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த பேக்கோட மெயினான பொருளே முருங்கைக்கீரை தான். ஏன்னா இதுல இருக்க ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் தலையில இருக்க டேண்ட்ரஃபா இருக்கட்டும், இல்ல இச்சியான ஒரு ஸ்கேல்பா இருக்கட்டும், இல்லைன்னா எந்த வித பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருந்தாலுமே அதை சரி பண்ணி கொடுக்கறதுல இந்த முருங்கைக்கீரை மேஜரான ஒரு ரோல் பிளே பண்ணுது. அதனால பேக்ல முருங்கைக்கீரையை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த முருங்கைக்கீரை வந்து நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸையுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். இப்ப இந்த முருங்கைக்கீரையில இருந்து நம்ம ஜூஸ் மட்டும் தான் எடுக்க போறோம். அதனால உங்க ஹேர் லென்த்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு முருங்கைக்கீரையை எடுத்துக்கோங்க. நான் இங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அதுல இருந்து ஜூஸ் மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளாத் வச்சு நல்லா ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா திப்பி திப்பியா இருந்ததுன்னா நல்லா வாஷ் பண்ணல அப்படின்னா அதனாலயே கூட டேண்ட்ரஃப் வரலாம். அதனால நல்லா ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. சோ இந்த பேக் வந்துட்டு ஸ்கேல்ப் ரொம்ப வீக்கா இருக்கு, ஹேரே ரொம்ப ஸ்ட்ரென்த்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றது 2 வீக்ஸ் ஒன்ஸ் தாராளமா இந்த பேக் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. சோ இனிஷியலா ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தனிங்காக இந்த பேக் நான் சொல்லியிருக்கேன், இதையே யூஸ் பண்ணுங்க. லேட்டர் வீடியோஸ்ல வந்துட்டு நான் ஹேர் பேக் வீடியோஸ் போடுறேன். இப்ப நம்ம பேக்கோட மெயினான ஒரு ஜூஸ் ரெடியா இருக்கு. இப்ப இது கூட ஆட் பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த 2 பொருளை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப வந்துட்டு தண்ணியை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சோ ரைஸ் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பிளாக்ஸ் சீடையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பிளாக்ஸ் சீட் என் முடிக்கு வந்து 5 டீஸ்பூன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உங்க முடிக்கு எவ்வளவு வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. சோ பிளாக்ஸ் சீட் சேர்த்து அடுப்ப கொஞ்ச நேரத்திலே சிம்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் வந்து நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சியா மாறும். அந்த ஜெல்லை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். சோ பிளாக்ஸ் சீட் வந்து சூடா இருக்கும் போதே நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜெல் கிடைச்சிடும். கொஞ்சம் ஆற விட்டாலும் ஜெல் வந்து பிரிஞ்சு ஃபில்டர் ஆகி வராது. சோ அப்படிதான் எனக்கு இங்க கொஞ்சம் ஆறிடுச்சு. அதனால ஜெல் வந்து கொஞ்சம் தான் எனக்கு கிடைச்சது. சோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ரைஸையும் பிளாக்ஸீடையும் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கிரைண்ட் பண்ணி அந்த ஜெல்லோட நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கும் சப்போஸ் ஆறிடுச்சு ஜெல் ஃபில்டர் ஆகி வரல அப்படின்னா மட்டும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இல்லாட்டி பிளீஸ் மேக் ஷூர் ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இப்படி எடுக்கும் போது எந்த ஒரு பார்ட்டிகல்ஸும் லெஃப்ட் ஓவர் ஆகாம நல்லா ஷவர் பண்ணிக்கணும். இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரை ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிரீனிஷான ஒரு சூப்பரான பேக் கிடைக்கும். இப்ப நம்மளோட ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட் பேக் சூப்பரா ரெடியா இருக்கு. இப்ப நம்ம பேக் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப்ல இருந்து ஹேர் வரைக்கும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா சிக் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பேக் போடணும். சோ இந்த மாதிரி ஹேரை நல்லா பார்ட்டிஷன் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா வச்சு சிக் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பேக் போடலாம். ட்ரை ஸ்கேல்ப்லயோ ட்ரை ஹேர்லயோ நம்ம பேக் போடுறது ரொம்ப ஹேரை வந்து டேமேஜ் தான் ஆகும். சோ நீங்க எந்த ஒரு ஹேர் பேக் போடுறதுனாலும் சரி இந்த ஒரு ஸ்டெப்பை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எதர் முன்னாடி நாள் நைட்டே கூட ஆயில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குளிக்க போறதுக்கு 1 hour முன்னாடி ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் பேக்ஸ் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி மேல இருந்து கீழே வரைக்குமே எல்லா ஹேர் ஸ்ட்ராண்ட்லயும் பேக் அப்ளை ஆகுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல்ப்ல இருக்கிறத நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கலாம்.
சோ இப்ப ஹேர் பேக் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஹேர் பேக் ஃபர்ஸ்ட் யூஸ்லயே டிஃபரன்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. நான் சொன்ன மாதிரி லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ஹேர் பேக் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. இப்ப நம்ம எக்ஸ்டர்னலா எந்த அளவுக்கு கேர் பண்றோமோ அதை விட ரொம்ப முக்கியம் இன்டர்னலா கேர் பண்றது. சோ அதே முருங்கைக்கீரையை முடிஞ்சா டெய்லி இல்லைன்னா வாரத்துல ஒரு நாளாவது உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நிறைய 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 பெனிஃபிட்ஸ் இருக்கு. நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் உங்களோட ஹேர் க்ரோத்ல. சோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். பை பாய்.